மீனாவை பயங்கரமாக செந்தில் திட்டிகிட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே காரணமே நீ தான், ஒன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்கு. என் அண்ணனுக்கு கல்யாணமே பண்ண முடியாமல் போயிடுச்சு பார்த்தியா? எங்கே போய் பார்த்தாலும் என் அண்ணனை ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிற்க வச்சிட்ருக்கோம். எவ்வளோ பெரிய மன கஷ்டம் இருக்கும் என் அண்ணனுக்கு. எல்லாத்துக்குமே காரணமே நீ தான். என்னை கல்யாணம் பண்ணுன்னு சொன்னேன். கடைசியில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, நீ ஒரு பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போனேன், அங்கேயும் அசிங்கப்படுத்திட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். ஆமாங்க, ஆமாம், நானும் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் நல்லது நினச்சி தான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் கடைசியில் எப்படி ஆகுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்காக என்னை இப்படி தான் திட்டுவீங்களா? நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நீங்களாம் வர கோவத்துக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க மீனாவும். நீலாம் கோவப்படாத, நீ எதுக்கு கோவப்படுற? நான் தான் கோவப்படணும். என் அண்ணனோட வாழ்க்கையை போச்சு இல்லை, நான் தான் கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துன்னு கத்துறாங்க. கத்திட்டு அங்கேருந்து அவர் போகிறாரு கதிர். அப்படியே மீனாக்கு பயங்கரமாக கோவம் வருது. நானா பண்ணேன் என்னை எப்படி திட்டுறாரு? கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தேனா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கணும். நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லையே. நம்ம குடும்பம் தான் நான் நினச்சேன். எப்படி பேசுகிறாருப்பா, ஐயோ தாங்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ஷ்டத்தை எடுத்து கண்ணு கடிக்கிறாங்க. அப்படியே கோபத்துலேயும் கடிச்சின்னு தானாகவே திட்டிகிட்டு இருக்காங்க. அதை கரெக்டாக கோமதி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ இவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க. என்ன ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அதிர்ஷ்டம் சாப்பிட்றேன், உங்களுக்கு வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. ஐயோ அம்மாம்மா எனக்கு வேணாம், நீ ஏன் நைட்டில் சாப்பிட்டுட்டு இருக்க, உனக்கு பசிக்குதா, ஏதாவது நான் செஞ்சு தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இந்த அதிர்ஷ்டம் மட்டும் போதும். நைட்டில் இனிப்பு சாப்பிடக்கூடாது. பரவாயில்ல, நான் இனிப்பு சாப்பிட்டா நல்லா தான் இருப்பேன், எனக்கு சாப்பிட பிடிக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக மீனா சொல்கிறாங்க. என்ன பேச்சு பேசுகிறாரு தெரியுமா அவரு ரொம்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கணும். எல்லாத்துக்குமே காரணமே நான் தானே, அந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறோம், அசிங்கப்படுத்துறோம், என்னென்ன பேச்சு பேசுகிறா தெரியுமா? என்னால் அதெல்லாம் தாங்கவே முடியல அத்தை, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி விடு மீனா, அவன் ஏதோ அண்ணன் மேலே உள்ள பாசத்தில் அப்படி பேசுகிறான், நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டத்தை அதிகமாக கிடைக்கிறாங்க. உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன், ஏதாவது கண்டிப்பாக பண்ணி தர வரியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. வேணாம் அத்தை வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன், எதுக்கு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி நீ ஏதோ புள்ளன்ற பாசத்தில் தானே அடிக்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, உங்கள் அண்ணனுங்க 2 பேர் யாரோ ஒருத்தவங்க உங்கள் வீட்டுக்காரர் அடித்தா ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அது எப்படி ஒத்துப்பேன், அவ்வளோதான், அவங்கள ஒரு வழி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் செந்தில் மேலே மாமா கையை வைக்கும்போது எனக்கு கோவம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கதை கரெக்டாக சொல்லு வா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ கரெக்டாக ஒரு சவுண்டு கேட்குது. என்ன அத்தை, ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. கதிர் ராஜி 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஏய் எழுந்துரு மேலே, எதுக்கு என்னோட கட்டில் நீ உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கத்துறாரு. எழுந்துக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணமே நீ தான். மூஞ்ச பற்றியா நல்லா ஓடி போனேன், எங்கேயாவது ஓடி போட்டு தானே, எதுக்கு கரெக்டாக அந்த திருச்செந்தூர் அங்கே போனேன், நீ அங்கே போனதுனால தானே உன்னை கல்யாணம் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கதிர் கத்துறாரு. அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், விளங்காதவன் என்னை அங்கே தான் கூட்டிகிட்டு போனான், அங்கே கூட்டிகிட்டு போய் தான் என்னை விட்டுட்டு போனான், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் கத்துறாங்க. என் அண்ணன் பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்படுறாரு பார்த்தியா, எத்தனை பொண்ணை பார்த்தாலும் வேணான்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ என்ன சொல்கிறதே எனக்கு தெரியல, அவ்வளோ கோவம் வருது. என் அண்ணன் ஒரு பாவம், ஒரு அப்பாவி தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு கதிர். என்ன பண்ண சொல்கிறீங்க, நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், எதுக்கு ஏன்ட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ராஜி கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே காரணமே உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா என் காலில் விழுந்தாலும் தான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. உன் காலில் விழுந்தாங்க, என்ன அடித்து சம்மதிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு பயங்கர கோவமாக சொல்லிட்டு இருக்காங்க. என் கண்ணு முன்னாடி நிற்காத போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே கரெக்டாக கோமதி வராங்க. வாங்க உள்ளே வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்கள், டெய்லி பேசி என்னை சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கான், இவன் கூட இவனை எனக்கு எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு ராஜி பயங்கரமாக கோவப்படுறாங்க. நானும் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. நீ தானே செத்துடுறேன்னு சொன்னேன், நான் செத்தா கூட பரவாயில்ல, அன்னைக்கு செத்து போயிருப்பேன், இவன் கூட மாட்டிக்கிட்டு டெய்லி நான் செத்துக்கிட்டு தான் இருக்கேன், எப்படி பேசுகிறான் தெரியுமா, டெய்லி பேசி என்னை சாப்பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. ஏன்டா கதிர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அம்மா உனக்கு தெரியாதுமா, எல்லாத்துக்குமே காரணமே நீயும் தான், உன்னால தானே இவ்வளோ கல்யாணம் பண்ணேன். ஆமாம் கரெக்டு தான்டா, ஏதோ பண்ணிட்டோம் விட்டுடு, அதுக்காக இதை மறக்கணும், அதை விட்டுட்டு நீ ஏதாவது பேசிகிட்டே இருப்பியா, நீ அண்ணன் நினச்சி கவலைப்படாத, கண்டிப்பாக அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. எவ்வளோ நாள்மா பொறுமையாக இருக்கிறது, எத்தனை இடத்துல கூட்டிகிட்டு போய் பார்க்கறது, எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அண்ணனுக்கு, எல்லாத்துக்குமே காரணமே நாங்கள் தானே, நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணதுனால தானே அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், எனக்கு கோவம் அதிகமாக வருது, என்னால் தாங்கவே முடியல, இவன் பேசுகிற பேச்செல்லாம் என்னால் கேட்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. இங்கே பாரு கதிர், அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசாத, நீங்கள் 2 பேர் கத்தினா எல்லாருக்கும் கேட்டுரும், அப்போ எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. தெரியட்டும், எல்லாமே தெரியட்டும், அவன் தானே கத்துறான், நானே கத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க.
கத்தாதீங்க தயவுசெய்து ராஜி நீயும் புரிஞ்சுக்கோ கொஞ்சம் அமைதியாக பேசு எதுவும் பண்ணாத அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமதி